போஸ்ட் மேட்ச்ல கூட பேசியிருந்தாரு பாத்தீங்களா சார்? ரைவல்ரின்னு சொல்லும்போது. ஆமாமாமா. நல்ல எக்ஸலென்ட் ஆன்சர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆன்சர். உங்களுக்கு இந்தியா, பாகிஸ்தான் ரைவல்ரியா? அப்படின்னா என்ன? ரைவல்ரிங்கிறது வந்து போட்டி இருக்கணுங்க. எங்க இருக்கு போட்டி? நாங்க எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ இருக்கு. இதை விட ஒரு 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 வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற குத்தல் வந்து எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணார். சரி, நீங்கள் இந்தியன் டீம் நம்ம அந்த அந்த விஷயத்துக்குள்ளே வரலாம். இந்தியன் டீமோட ஹேண்ட்லிங் ஆஃப் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பர்டிகுலர் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு 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 சூடான அட்மாஸ்பியரில் அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அழகாக, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் இந்தியா அதை பண்ணிடக்கூடாது, இது ஸ்போர்ட்ஸ் தானே அப்படி இப்படின்னு ஸ்போர்ட்ஸில் அரசியல் வரக்கூடாதுன்னு. எந்த ஸ்போர்ட்ஸில் அரசியல் இல்லை? எங்கே அரசியல் இல்லை? எந்த விளையாட்டில் அரசியல் இல்லை? அரசியல் இல்லாமல் அரசியல்வாதிகள்லாம் பிரசிடென்ட் ஆஃப் த அசோசியேஷனை வராங்க. அரசியல் இல்லாத இடம் எது? ஸோ அதெல்லாம் சும்மா பேச்சு. அரசியல் ஸ்போர்ட்ஸில் அரசியல் வரக்கூடாதுங்கிறதுலாம் அரசியல் இருக்குது. அந்த அரசியலை, ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அரசியலை எப்படி டிப்ளமேட்டிக்காக காட்டுறது அப்படின்னு தான் பண்ணணுமே தவிர, அது ஸ்போர்ட்ஸில் அரசியல் இல்லைன்னு சொல்லி தள்ளிவிட முடியாது. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது இவரோட இந்தியன் டீமோட ஹேண்ட்லிங் வந்து கம்பீர் வந்து ரொம்ப அழகாக தான் கைட் பண்ணுறாருன்னு தான் தோணுது.